Dear students, good morning. Today we are going to discuss about fourth flotation method in the metallurgy lesson. In the last class discussed gravity separation or hydraulic wash. Okay, so hydraulic wash and fourth flotation method are a technique to concentrate the ores. Okay, so fourth flotation technique and gravity separation techniques are concentration techniques. Okay, so the fourth flotation method used to concentrate sulfide ores. For example, Kalina is a lead ore, so Kalina is a sulfide ore, PBS, and zinc blende ZNS. Okay, so zinc blende is a zinc ore, and the zinc blende is the sulfide ore, ZNS. Okay, and in this method the metallic ore particles which are wetted by oil can be separated from gangue. Okay, so அந்த டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னாப்பா ஓர் இருக்குது, கேங்கு இருக்குது. ஓகேங்களா, ஓர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலில் வந்து நனைஞ்சிரும், கேங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டரில் நனைஞ்சிடும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓர் வந்து ஆயிலில் வந்து நனைகிறதுனால வெட்டபிள் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா ஏரை பாஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நுரை வரும். ஸோ அந்த நுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஓர் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே மிதந்துக்கிட்டு நுரையில் மேலே வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த நுரையை மட்டும் ஓரமாக தள்ளி ஓரை ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணிக்குவோம். சரியா, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட செட்டப் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் டயக்ராமில் வந்து கொடுத்துருக்குறேன், நான் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டலோட செட்டப், ஃபோர்த் ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்கோட செட்டப்பு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஸ்டெரர். சரிங்களா, இது வந்து கலக்கி இதுக்காக நான் சொன்னாக்க நுரை வர்றதுக்காக. சரிங்களா, இதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் எடுத்துக்குவாங்க. ஒரு டேங்க்கில் வாட்டர் ப்ளஸ் பைன் ஆயில் ஆர் யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்துக்குவாங்க. சரிங்களா, எடுத்துக்கிட்டு இந்த பவுட்ரு பண்ண ஊரை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபீடு இருக்குது இல்லைங்களா, ஃபீடு. சரிங்களா, இதில் என்ன பண்ணுவாங்க, பவுட்ரு பண்ண ஊரை வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணிவிட்டு இந்த டாப் எண்டில் பார்த்திங்கனாக்கா ஏர் பாஸ் பண்ணுவாங்க. ஏர் பாஸ் பண்ணும்போது ஒரு மோட்டரை வந்து எக்ஸ்ட்ரலாக வச்சு ஸ்டெரை வந்து கலக்குவாங்க, ஸ்டர் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்படி ஸ்டர் பண்ணி ஏர் பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஓர் வந்து பார்த்திங்கன்னா பைன் ஆயில் கூட மிக்ஸ் ஆகிட்டு ஃபோர்த்து ஃபார்ம் ஆகிரும். சரியா, நுரை வந்து ஃபார்ம் ஆகும். அந்த நுரை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த லிக்விட் லேயருக்கு டாப்பில் வந்துடும். சரிங்களா, அது தெரியுதுங்களா உங்களுக்கு, லிக்விட் லேயர் டாப்பில் பாருங்கள் ஃபுல்லாக ஃபோர்த்தாக இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேங்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வெட்டபிள் இன் ஆயில் பட் வெட்டபிள் இன் வாட்டர். ஸோ இந்த கேங்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டரில் வந்து நனைஞ்சிரும். வாட்டரில் நனைக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம்லேயே இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, டெக்னிக் இந்த பாக்ஸில் கண்டெய்னரில் பாட்டம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேங்குலாம் செட்டில் ஆயிரும். இதை நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியில் பார்த்தோன்னா டெய்லிங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ரெசிடியூ ஃப்ரம் தி ஓர்ஸ். ஓகேவா, அந்த ஓரில் இருக்கிற ரெசிடியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைலிங்ஸ் வெளியே என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீஜெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர், செகண்ட் ஒன் இஸ் தி டிப்ரெசிங் ஏஜென்ட். சரிங்களா, அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக நம்ம பின்னாடி ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது கம் டு தி டெக்னிக். ரைட், ஓகே, ரைட். ஸோ தி crushed ore is suspended in water and mixed with fourthing agent. So fourthing agent means some oils, for example pine oil, eucalyptus oil or fourthing agent. அதாவது நுரையை வரவழைக்கக்கூடிய காரணி fourthing agent such as pine oil and eucalyptus oil, right? And adding small quantity of sodium ethyl xanthate is added. So sodium ethyl xanthate is act as a collector. Okay, so collector means collector added to enhance the non-wettability of ore particles and make them water. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலெக்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா என்ஹான்ஸ் தி non-wettability of ore particles
and make them water. So வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா so sodium methyl xanthate act as a collector. So collector means collector added to enhance the non-wettability of ore particles and make them water. ஸோ ஓர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஆட் பண்ணும்போது ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டபிள் ஆகக்கூடாது. சரிங்களா, ஆயிலில் மட்டும் வெட்டபிள் ஆகணும். சரியா, ஸோ ஈரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, ஈரம் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கலெக்டர்ன்ற ஒரு ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலில் மட்டும் தான் வெட்டபிளாக ஆகணும், ஈரமாகணும், ஆயிலில் மட்டும் நனையணும். சரிங்களா, ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலில் நனையணும், வாட்டரில் நனையக்கூடாது. ஓகேவா, கேங்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலில் நனையக்கூடாது, வாட்டரில் நனையணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கலெக்டர்ன்ற ஒரு ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ sodium methyl xanthate, a small quantity of sodium methyl xanthate is added to the container. So the sodium methyl xanthate is act as a collector. Collector means collector added to enhance the non-wettability of ore particles and make them water repellent. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தன்மையை கொண்டிருக்கணும். ஸோ வாட்டரில் நனையக்கூடாது, நீரை எதிர்க்கக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கணும். சரியா, ஸோ டு தி ஓர் பார்ட்டிகல்ஸ் டு கெயின் water repellent property. So by adding the collector sodium methyl xanthate, so as a result the ore particles wetted by oil, fine oil, and rise to the surface along with the water. ஓகேவா, அதாவது இந்த நீர் இருக்கு இல்லையா, லிக்விட்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் ரீச் ஆகுது எதுனாக்கா ஃபோர்த். ஓகே, so the oil particles wetted by oil and rise to the surface along with the fourth. Okay, next, so the fourth skimmed off and dried to recover the concentrated ore. Okay, so fourth எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி, ஓகே, ஃபோர்த் என்ன பண்ணுவாங்க தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து ஃபுல்லாக தனியாக வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க ட்ரை பண்ணி கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு, ஸோ தி கேங்கோ is wetted by water and settle at the bottom. ஸோ பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிரும். அது என்ன பண்ணுவாங்க டைலிங்ஸ் ஏரியாவில் ரிமூவ் பண்ணிடுவாங்க, ரெசிடியூவாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ sulfide ore contains so metal of interest. So sulfide ore of metal of interest contains other sulfide ores as impurity. So in this situation depressing agent are used. So depressant, example for depressant, sodium cyanide and sodium carbonate are used as depressing agent. Okay, so depressing agent added to separate two sulfide ore particles by preventing one type of sulfide ores. So பார்த்தீங்கன்னா சில சல்ஃபைடு ஓர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதர் சல்ஃபைடு ஓர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டியாக இருக்கும். சரிங்களா, ஸோ தான் சொல்லுவாங்க இப்போ சல்ஃபைடு ஓர் கண்டைன்ஸ் அதர் சல்ஃபைடு ஓர் ஆஸ் இம்ப்யூரிட்டி. சரிங்களா, சம் சல்ஃபைடு ஓர்ஸில் அதர் சல்ஃபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ இந்த அதர் சல்ஃபைடு ஓர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்தில் வந்து வராமக்கிறதுக்காக நம்ம டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ டிப்ரெசிங் ஏஜென்ட் இஸ் ஆடட் டு செப்பரேட் டூ சல்ஃபைடு ஓர் பார்ட்டிகல்ஸ் பை preventing one type of sulfide ore. ஓகே, ஸோ ரெண்டு சல்ஃபைடு ஓரில் ஒரு சல்ஃபைடு ஓர் மட்டும் நுரையில் வரணும். சரியா, அதர் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்தில் வந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிப்ரெசிங் ஏஜென்ட் ப்ரிவெண்ட் அதர் மெட்டல் சல்ஃபைட் ஃப்ரம் கம்மிங் டு தி ஃபோர்த். ஓகேவா, ஸோ ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சல்ஃபைடு ஓர் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் திஸ், ஸோ zinc sulfide ZnS, zinc blende is a ore of zinc, is a sulfide ore. So zinc blende ZnS is zinc sulfide is the impurities present in the galena ore. So galena ore is a sulfide, lead ore is a sulfide ore, PbS. So galena ஓரில் பார்த்தீங்கன்னாக்கா ZnS வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டியாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ galena அண்ட் ZnS ரெண்டையும் பார்த்தீங்கன்னா போத் ஆர் சல்ஃபைட் ஓர்ஸ், போத் ஆர் சல்ஃபைட்ஸ். சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஎஸ்
கலினா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோர்த்தில் வந்து வரணும். ஸோ ZNS வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் வரக்கூடாது இல்லையா? இந்த கண்டிஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ZNS இஸ் ப்ரெசன்ட் இன் கலினா. ஸோ சோடியம் சயனைடு is a depressing agent added to depress flotation property of ZNS by forming a layer. So forming a layer to form a complex, coordination complex. சரிங்களா? ஸோ நம்ம டிப்ரெஷன் ஆட் பண்ணுறதுனால இந்த ZNS என்ன பண்ணுது, ஃபோர்த்தில் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிடுறோம். எப்படி ப்ரிவெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தில் வர எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ZNS வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் சயனைடு ஆட் பண்ணுறதுனால இது ரெண்டும் கம்பைன் ஆகிட்டு ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடுது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கலினா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்தில் வரும். சரிங்களா? ஸோ இந்த செட்டப் தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் டெக்னிக்கோட செட்டப். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். see you next class.